உங்க குழந்தைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? உங்களுக்கு ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். சரி நீங்க ரூமுக்கு போங்க. தேங்க்ஸ்பா. நீ மட்டும் இல்லன்னு வையேன், எங்களால வெளியே போயிருக்கவே முடியாது. சின்ன விஷயத்துக்கு 2 பேரும் எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவீங்க? மறுபடியும் யாராவது எழுந்து வர்றதுக்கு முன்னாடி சரி ரூமுக்கு போங்க. சரி மதி. சரிப்பா. குட் நைட். ஏய் குட் நைட்ரா. குட் நைட். குட் நைட். இன்னைக்கு நடந்த கதையெல்லாம் நான் நாளைக்கு உன்கிட்ட சொல்றேன். குட் நைட். அண்ணனும் அண்ணியும் வெளியே போற விஷயம். அண்ணனும் அண்ணியும் வெளியே போற உனக்கு முன்னாடியே தெரியுமா? சரியும். அதனாலதான் பாப்பா இங்க தூங்கினால. ஆமா. அன்னைக்கு தலைவலி சீக்கிரம் தூங்கிட்டாங்க. அதனால பாப்பாவை இங்க தூங்க வைக்கிறாங்கன்னு என்னென்னமோ கதை சொன்ன. ஆமா சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? வேற என்ன சொல்லிருக்கணும்? வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. நான் ஏன் சொல்லணும்? சொன்னா என்ன? வெளியே போனது அவங்க 2 பேரும். அத சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க தானே முடிவு பண்ணணும். போதும், உடனே ஸ்பீச் ஆரம்பிச்சிருந்த. என்கிட்ட போய் சொன்னியா? உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்க அம்மா கிட்டயும் சேர்த்துதான் போய் சொன்னேன். நீ எப்படி போய் சொன்ன? தவிர வேற எதுவுமே பேச தெரியாதவளா செடி? தேவைப்படுற இடத்துல போய் சொல்லலாம். பொய் சொல்ற அளவுக்கு இப்ப என்ன தேவை இருந்துச்சு? இப்ப எதுக்கு என்ன தூங்க விடாம இத்தனை கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? கேள்வி கேட்டா அதுக்கு நேரடியா பதில். அப்பவே கான்வர்சேஷன் முடிச்சிடும். அதை விட்டுட்டு நீதான் சுத்தி வலிச்சு என்னென்னமோ சொல்லிட்டு நீ நார்மலாவே பேச மாட்டியா? நான் நார்மலா தான் பேசுறேன். நீதான் நார்மலா பேசுறதா? ஏன் இப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே பேசுற? வெளியே போறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை ஏன் என்கிட்ட சொல்ல தானே கேட்டேன். சரி, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். பர்த்டேக்கு என்ன வேணும்னு உங்க அண்ணன் உங்க அண்ணன் கிட்ட கேட்டிருக்காரு. வெளியே கூட்டிட்டு போங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவரும் கூட்டிட்டு போனாரு. ஏய், இதெல்லாம் தான் எங்க அண்ணனே சொல்லிட்டாரு. உன்னதையே அதுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க? ஓ, முதலே ஏன் சொல்லலன்னு கேட்டீங்களே. வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்ற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமா? என்ன பேசிட்டே இருக்கும்போது நீ பாட்டுக்கு போடுகிற? நான் தான் பேசி முடிச்சிட்டேனே. பாரு, பாத்தீங்க, பாப்பா தூங்குறா. நேரத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. திரும்பி போயிடலாமா? வந்ததும் வந்தாச்சு. ரேவதி வீடு வரைக்கும் போய் சும்மா பாத்துட்டு வந்துடலாம். இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? இந்நேரத்துக்கு நீ எதுக்கு வெளியே உட்காந்துருக்க? மணி 2 ஆகுதே ரேவதி. ஐயோ, கதவு வேற பூட்டி இருக்கு. நீங்க என்ன பண்ற? நீ எதுக்கு நீங்க வந்த? மனசுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு ரேவதி. உனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தோணிட்டே இருந்துச்சு. அப்படி எல்லாம் இருக்காதுன்னு இன்னொரு பக்கம் தோணுச்சு. இதுக்கும் வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வரலாமேன்னு வந்தேன். வரும்போது கூட நீ உள்ள நல்லா தூங்கிட்டு இருப்ப. வீட்டை பாத்துட்டு போயிட்டா நீ என்னடானா வெளியே உட்காந்துருக்க.